கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இது ஒரு சிறப்பான நாள். இறைவனுடைய அருள் பெறுகின்ற அற்புதமான ஒரு நாள். திரு இருதய ஆண்டவருடைய பக்தியிலே ஊறி திளைத்து அவருடைய பாதுகாப்பிலே நாம் அன்றாடம் இறைவனுடைய அருளையும் கருணையையும் அனுபவித்து வாழ்கின்ற நம் அனைவருக்கும் இந்த நாள் இயேசுவின் திரு இருதய சிறப்பான ஒரு ஆசிரான நாளாக இருப்பதனால் இன்றைக்கு திரு இருதய ஆண்டவருடைய செய்தியை, அவருடைய விருப்பத்தை என்ன என்று இறை வார்த்தையின் வெளிச்சத்திலே இந்த மறையுரையிலே நாம் தேர்ந்து தெளிந்து நாம் வாழ முற்படுவோம். இன்றைக்கு யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டதை நற்செய்தியாக 2ஆம் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். 4 நற்செய்திகள் உண்டு: மத்தேயு, மாற்கு, லூக்கா. இந்த 4 நற்செய்தியிலே 3 இந்த முதல் நற்செய்தியின் தொகுப்பு என்பதை சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்வார்கள், ஒத்தமைவு நற்செய்திகள். ஏனென்றால் இது 3ம் ஒன்றை ஒன்று தழுவி சார்ந்து எழுதப்பட்டதாகும். முதலில் எழுதப்பட்ட நற்செய்தி மாற்கு நற்செய்தி, அதற்கு அடுத்தது மத்தேயு, அதன் பிறகு லூக்கா என்று நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த 3 நற்செய்திகளிலும் பார்த்தோம் என்றால் இயேசுவினுடைய திருமுழுக்கு என்பது குறிக்கப்படுகிறது. அந்த திருமுழுக்கிலே இயேசு யார் என்பதை அங்கே வெளிப்படுத்தப்படுவதை பார்க்கின்றோம். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி தந்தை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக தன் மகனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். அதன் பிறகு ஆண்டவர் இயேசு தூய ஆவியினால் வழிநடத்தப்பட்டு அவர் பாலை நிலத்திற்கு செல்கின்றார். பிறகு தன்னுடைய பணியை தொடர்கின்றார் என்றெல்லாம் இந்த 3 நற்செய்திகளும் சொல்கின்றன. ஆனால் யோவான் நற்செய்தியிலே பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இறை வெளிப்பாடு இல்லை, மாறாக சாட்சியம் என்பது இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இந்த ஒரு வித்தியாசமத்தை இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். ரெவலேஷன், இறை வெளிப்பாடு என்பது இறைவன் தாமாக முன்வந்து வெளிப்படுத்துவது. ஆனால் இன்னொன்று என்னவென்றால் இறைவன் மனிதர்கள் வழியாக வெளிப்படுத்துவது. அதுதான் இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் வழியாக இயேசு யார் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். இயேசு என்ற பெயரை அந்த குழந்தைக்கு இட்டார்கள் என்று நாம் படிக்கின்றோம். இயேசு என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அவர் மீட்பர் என்பதுதான். தங்களுடைய மக்களின் பாவங்களிலிருந்து அவர் மீட்பார். எனவே அவர் மீட்பர் இயேசு. இந்த இயேசு எப்படி மக்களின் பாவங்களிலிருந்து அவர்களை மீட்கிறார் என்று சொன்னால், அதைத்தான் இன்றைக்கு யோவான் மிக அழகாக ஒரே வார்த்தையிலே அவர் சொல்கின்றார். இதோ கடவுளின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று சொல்லி ஆண்டவரை அவர் சுட்டி காட்டுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தியிலே தான் இது வருகிறது. காரணம் என்ன? இதில் ஆழமான பொருள் பொதிந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசுவுக்கு எப்படி நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும், இறை வெளிப்பாட்டை நாம் உள்வாங்கி அதையே நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நற்செய்தி பகுதி நமக்கு எடுத்து சொல்வதாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இவரே கடவுளின் செம்மறி என்ற வார்த்தையை இப்பொழுது நாம் ஆழமாக அர்த்தம் புரிந்து கொள்கின்ற விதமாக இந்த வார்த்தைகளுக்கு நாம் இறை வார்த்தையின் வெளிச்சத்திலேயே நாம் விடை தேட விழைகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த இறைவனின் செம்மறி என்ற அடைமொழியை, இந்த ஒரு வார்த்தையை, பெயரை ஆண்டவர் இயேசுவுக்கு ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, 5 விதமான விளக்கங்களை நாம் நற்செய்தியிலே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த இயேசு என்ற பெயருக்கு எல்லா நாவும் அறிக்கையிடும், எல்லா கால்களும் மண்டியிடும், எல்லா தலைகளும் அவரை வணங்கி துதிக்கும் என்பதை திருத்தூதர் பணிகள் நூலிலே 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். காரணம்,
இயேசு என்ற பெயரில்தான் நமக்கு மீட்பு உண்டு. அந்த வகையிலே இந்த 5 கருத்துக்களும் பொருளும் இந்த இயேசு என்ற பெயரோடு இணைத்து இறைவனின் செம்மறி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலிலே பாருங்கள், செம்மறி என்று சொன்னால் அவர்களுடைய பாரம்பரிய யூத பழக்கத்தின்படி லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களிலே இவைகளை நாம் படிக்கின்றோம். இந்த இடத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், 2 ஆட்டுக்குட்டிகளை, செம்மறி ஆடுகளை அவர்கள் கொண்டு வருவார்கள். ஒரு ஆட்டை அந்த குருவானவர் என்ன செய்வார்? தேர்ந்தெடுப்பார், பலியாக ஒப்பு கொடுப்பார். எனவே பலியாக வரக்கூடிய செம்மறி. இன்னொரு ஆட்டை அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், தேர்ந்து கொண்டு அந்த ஆட்டின் மேல் 2 கரங்களையும் வைத்து வேண்டுவார். என்ன வேண்டுவார் என்று சொன்னால், இந்த மக்களுடைய பாவங்களை எல்லாம் இந்த ஆட்டின் மேல் நான் சுமத்துகிறேன் என்று சொல்லி அந்த ஆட்டை அவிழ்த்து பாலைவனத்திலே விட்டு விடுவார்கள். இது பாரம்பரியமாக நடக்கக்கூடிய ஒரு சமய சடங்கு. ஆண்டவர் இயேசுவும் அதே போன்றுதான். ஆண்டவர் இயேசு ஒன்றுமே அறியாதவர், எந்த ஒரு பாவமும் அறியாதவர், மாசு மறுவற்றவர். அவர் கடவுளின் மகன். அப்படி இருக்க அவர் மேல் தந்தை கடவுள் எல்லா பாவங்களையும் ஏற்றுகிறார். அது மட்டுமல்ல, அவர் கல்வாரியிலே ஒரே முறையில் தன்னுடைய இறப்பின் வழியாக, பாடுகளின் வழியாக நமக்காக பலியாகி மரிக்கின்றார். எனவே இதை உணர்த்துகின்ற விதமாக இதோ கடவுளின் செம்மறி. பழைய ஏற்பாட்டிலே அவர்களுடைய அந்த சமய சடங்கிலே அந்த செம்மறி ஆடுகளைப் போல இவரும் இதோ இறைவனின் செம்மறி என்று அவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த செம்மறி ஆட்டின் மேல் பாவத்தை ஏற்றிய பிறகு அந்த செம்மறி ஆட்டை விட்டு விடுவார்கள். அது எங்கே போகுமோ தெரியாது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை வருகிறது. ஸ்கேப் கோட் என்ற ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கிறது. அப்படி என்றால் எவனோ ஒருத்தன் தப்பு செய்வான், எவன் மேலேயே அது விடிஞ்சிடும், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. நிறைய நேரங்களில் அப்படி தான் நடக்கிறது. இன்றைக்கு சிறையில் உள்ளவர்கள் பாதி பேர் நிரபராதிகள் தான். எவனோ ஒருத்தன் தப்பு செஞ்சுருப்பான், ஆனால் இவன் போய் சரண்டர் ஆகிடுவான், உள்ளே போட்டு விட்டுருவாங்க. ஏனென்றால் இவன் மேல் அந்த குற்றமானது சுமத்தப்படுகிறது. காசுக்கு ஆசைப்பட்டு எத்தனை பேர் உள்ளே இருக்கிறார்கள் சென்றால் தான் தெரியும். இப்படிப்பட்ட ஸ்கேப் கோட் அவர்கள் மேல் செய்யாத குற்றத்தை ஏற்றி அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பது தான் அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தை ஸ்கேப் கோட் என்ற வார்த்தையே வந்தது. அன்புக்குரியவர்களே, அந்த வகையிலே தான் ஆண்டவர் இயேசு நமக்காக தன்மேல் எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு ஒரே முறை அவர் கல்வாரி பலியிலே, அவர் சிலுவையிலே நமக்காக பரிகாரம் செய்து இறந்தார். இது முதல் அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் அன்புக்குரியவர்களே, எருசலேம் என்பது இறைவனுடைய திருநகரம், ஆண்டவருடைய அற்புத திரு பிரசன்னம் இருக்கக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்திலே இந்த விலங்குகள், குறிப்பாக இந்த புறாக்கள், பறவைகள் என்று சொல்லக்கூடியவைகள் எல்லாம் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஆனால் அதை அவர்கள் உண்டார்கள் என்பதற்கு எந்த விதமான ஒரு வெளிப்பாடும் இல்லை, குறிப்பும் இல்லை. ஆனால் ஆட்டு செம்மறிகளை அவர்கள் கொன்றார்கள், அடித்தார்கள், அதனுடைய இரத்தத்தை வார்த்தார்கள், மக்கள் மேல் தெளித்தார்கள், அதனுடைய இறைச்சியை உண்டார்கள் என்பது நாம் பார்க்கின்ற உண்மை. அதுதான் உடன்படிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடாகவும் இருக்கிறது. லேவியராகவும் அதே தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த 16ஆம் அதிகாரத்திலேயும் பார்க்கின்றோம். பிறகு விடுதலை பயண நூலிலே நாம் பார்க்கின்றோம். 29ஆம் அதிகாரத்திலே இதை பற்றி படிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த பலியானது கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஏன் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, மிக அற்புதமான ஒரு விளக்கம் இது. பாவம் என்பது பலகீனத்தினால் வரக்கூடியது. ஆனால் பாவத்தின் விளைவு என்பதை அதை அனுபவித்தே ஆக வேண்டும். எனவே குற்றத்தை இறைவன் மன்னிக்கிறார், ஆனால் குற்றத்திற்குரிய தண்டனையை மனிதன் அனுபவிக்க வேண்டும். வேறு ஒன்றும் அதில் மாற்று கருத்தே இல்லை. உதாரணமாக பாருங்கள், கோர்ட்டில் கூட நீங்கள் பார்த்தீர்கள், நீதிமன்றத்தில் கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதுபோன்ற நிலைகளிலே இவர்கள் தவறு செய்து விட்டார்கள், எனவே மன்னிக்கலாம். ஆனால் இவர்கள் தவறு செய்து விட்டதனால் ஏற்பட்ட தண்டனையை என்பது குறைக்கலாமே ஒழிய தண்டனையை எடுத்து எறிய முடியாது. அந்த வகையிலே ஆண்டவர் இயேசுவும் நமக்காக அன்றாடம் பலியாகின்றார். அன்றாடம் நமக்காக
இந்த நற்கருணை வழியாக பலியாகி நமக்காக அவர் இந்த பலிப்பொருளாக மாறுகின்றார், பலியாகின்றார் என்பதை இதோ இறைவனின் செம்மறி என்ற வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. மூன்றாவது கருத்தை பாருங்கள். பாஸ்கா பலி, பாஸ்கா செம்மறி. இது எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் விடுதலை பயண நூல் 12ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறது. எப்படி என்று சொன்னால், எகிப்திலே இவர்கள் இருக்கின்றார்கள். அந்த எகிப்திலே ஆளுகின்ற பார்வோன் மன்னன் மறுக்கிறான் இவர்களை விடுதலை செய்வதற்கு. கடைசியாக ஆண்டவர் செய்த மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், எகிப்தியர்களுடைய தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அழித்து ஒழித்தார், அவர்களை எல்லாம் கொன்று குவித்தார். இதுதான் அவருக்கு கிடைத்த கடைசி சாட்டை அடியாக இருந்தது. இனிமேல் பொறுக்க முடியாது என்ற வகையிலே அந்த மக்களை வேண்டா வெறுப்போடு அனுப்பி வைத்தான். அப்பொழுது ஒரு செம்மறி ஆட்டை அவர்கள் அடித்து அந்த இரத்தத்தை வாயில் நிலைகளிலே தடவி, அந்த ஒரு அடையாளத்தின் அடிப்படையிலே தூதன் என்ன செய்கின்றான், அந்த அழிவின் செயலை யூதர்களுக்கு இல்லாமல் அவர்களை காப்பாற்றி அந்த எகிப்தியர்களுடைய பிள்ளைகளை அவன் கொன்றழித்தான். ஆனால் யூதர்களுடைய இல்லங்களையும் வீடுகளையும் அவன் தாண்டி சென்றான், கடந்து சென்றான் என்று நாம் படிக்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தம் ஜெயமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இதயத்திலிருந்து வடிந்த அந்த குருதி, அந்த இரத்தம் என்பது நமக்கு உயிராக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பாவத்தின் தலைகளும் பாவத்தின் அழிவுக்கும் நம்மை விட்டுவிடவில்லை, நம்மை அவர் தாண்டி செல்கின்றார். அப்படி என்றால் நமக்கு அந்த ஆசீரை கொடுக்கின்றார், நம்மை வாழ்விக்கின்றார், நம்மை கடந்து செல்கின்றார், நம்மை விட்டு வைக்கின்றார் என்ற அந்த ஒரு அர்த்தத்திலேயும் பாஸ்கா பலியாக, செம்மறி ஆடாக ஆண்டவர் இயேசு இருக்கின்றார் என்று மூன்றாவது அர்த்தமாகும். நான்காவது பாருங்கள், இறைவாக்கினர் செம்மறி. அன்புக்குரியவர்களே, எசையா புத்தகத்திலே 53ஆம் அதிகாரத்திலே வரக்கூடிய வார்த்தைகள் இவை. அவர் கொல்லப்படுகின்ற செம்மறி ஆட்டை போன்று எதுவும் பேசவில்லை, அவர் வாய் திறவாத செம்மறியாக இருந்தார். எனவே இறைவாக்கினர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், இறைவனுடைய வார்த்தையையும் வெளிப்பாட்டையும் பிறருக்கு அறிவிக்கின்றவர்கள் தான் இறைவாக்கினர்கள். ஆனால் இந்த இறைவாக்கினர்களுக்கு என்ன வெகுமதி தெரியுமா மக்கள் கொடுப்பது? அவர்களுக்கு சிறை தண்டனையையும் சாவையும் தான் மக்கள் கொடுக்கின்றார்கள். எந்த இறைவாக்கினர்களை யூதர்கள் விட்டு வைத்தார்கள், அந்த வரிசையில் தான் ஒரு சில இடங்களிலே எந்த குருவானவர்களை அந்த பங்கிலே விட்டு வைத்தார்கள். எல்லாருக்கும் அதே கதிதான், எல்லாருக்கும் அதே நிலைதான். இந்த இறைவாக்கினர்கள் செம்மறி ஆட்டை போன்று வாய் திறவாமல் இருந்தார்கள். செம்மறி ஆட்டை போன்று இவர்கள் செய்வதை செய்தார்கள், ஆனால் தண்டனையை இவர்கள் அனுபவித்தே இறந்தார்கள். எனவே ஆண்டவர் இயேசுவும் அதே போன்றுதான் சிலுவையிலே ஏற்றப்பட்டு கடைசி நேரம் வரைக்கும் அவரை தூஷித்தார்கள், அவரை ஏளனமாக பேசித்தார்கள், அவர்களை பழித்துரைத்தார்கள், அவரை வேண்டாம் என்று நிராகரித்தார்கள். கடைசி நேரத்தில் கூட அந்த நல்ல கள்ளன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் இடப்பக்கத்தில் இருந்த கள்ளன் என்ன செய்தான்? அவரை பழித்து பேசினான். நீர் மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை ஏளனமாக சொன்னான். அன்புக்குரியவர்களே, அந்த வகையிலே ஆண்டவர் இயேசு இறைவனின் செம்மறியாக அவர் இருக்கின்றார். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இந்த செம்மறிக்கு ஒரு கொம்பு வைத்திருப்பார்கள். 2 கொம்பு வைத்த ஒரு அடையாளத்தை அவர்கள் கொடிகளிலே பொறித்தார்கள். ஏன் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, கொம்பு வைத்திருக்கின்ற செம்மறி வெற்றியின் அடையாளமாக இருக்கும். அது அந்த வெற்றியினுடைய மகிழ்ச்சியின், அந்த வெற்றியினுடைய அக்களிப்பின் அடையாளமாக இருக்கும். திருவெளிப்பாட்டு நூலிலே இதை நாம் பார்க்கின்றோம். கடைசியிலே, இறுதி காலத்திலே, இந்த உலக முடிவிலே வெற்றியாக ஆண்டவர் இயேசு வருகின்றார். அப்பொழுது இந்த கொம்புள்ள செம்மறி ஆட்டு கிடாய் அங்கே இருப்பதை பார்க்கின்றோம். அதனுடைய அடையாளம் என்ன? ஆண்டவர் இயேசு செம்மறியானவர் வெற்றி வீரராக வருகின்றார். பாவத்தின் மேல் அவர் வெற்றி விட்டார், இறப்பின் மேல் அவர் எழுந்து வீழ்த்தி விட்டார். எனவே வெற்றியின் செம்மறியை அவர் விண்ணகத்திலே திருமண விருந்தாக அமர்ந்து கொண்டாடுகின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே இறைவனின் செம்மறி என்ற 2 வார்த்தைகளை மட்டும்தான் யோவான் சொன்னார். இத்தனை அர்த்தங்களும் அதில் அடங்கி மறைந்து இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால்,
இயேசுவுக்கு இதற்கு மேல் ஒரு மகிமையான பேரும் விளக்கமும் இறை வெளிப்பாடும் தேவையே இல்லை என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய ஆண்டவர்தான் நம்முடைய இறுதி ஆண்டவர், இரக்கத்தின் ஆண்டவர், தனது இருதயத்தை திறந்து நமக்கு அன்பை காட்டுகின்றவர். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இறுதி ஆண்டவருடைய ஆண்டின் முதல் நாளிலே நாம் கூடியிருக்கின்ற வேளையிலே இத்தகைய இறைவனின் செம்மறி நமக்காக சிந்திய இரத்தத்திற்காக நன்றி சொல்வோம், நமக்காக கொண்டு வந்த மீட்புக்காக நன்றி சொல்வோம். அந்த செம்மறியினுடைய விருந்திலே வெற்றி வீரர்களாக நாம் இருக்க வேண்டிய அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அருள் பெற உங்களை அன்போடு வேண்டி இருக்கின்ற இந்த நேரங்களிலேயும் நன்றாக வாய் திறந்து ஜெபம், பாடல் இவைகளிலே பங்கெடுத்து நிறைவாக வீடு திரும்ப ஆசீர் பெற்றவர்களாக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.